அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசால் புதிதாக அறிவிக்கப்பட்ட டாப்ஸ் எனப்படும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற தொடர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டமான டாப்ஸை தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது அத்திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் இத்திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அம்சங்கள் மற்றும் பல்வேறு புதிய அம்சங்கள் அடங்கிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. டாப்ஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இத்திட்டத்திற்கான ஒப்புதலை தமிழ்நாடு அமைச்சரவை வழங்கிய நிலையில் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். இந்த அரசாணை வெளியீடு எப்போது அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருந்தது. தற்போது அரசாணை வெளியாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், 4ஆம் தேதி தமிழ்நாடு அரசு டாப்ஸ் என்கிற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான டாப்ஸ் என்கிற அந்த ஓய்வூதிய திட்டத்தை கடந்த ஜனவரி 4ஆம் தேதி அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை புதிதாக தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதை கூட வரும் கடந்த 6ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. இந்த நிலையில் இதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த அரசாணையை பொறுத்தவரை இது என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத தனி ஒரு அரசாணையாக வெளியிடுவாங்க. அந்த கைட்லைன்ஸ் என்ன, அனெக்ஸ் என்ன அப்படிங்கிறத. ஆனா இந்த அரசாணையை பொறுத்தவரை டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஓய்வூதியத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் அதற்கான வழிமுறைகளையும் ஏற்கனவே அன்றைக்கு பத்திரிகை குறிப்பாக வெளியிட்ட மிக முக்கிய பொருட்களை அடங்கிய அந்த சாராம்சத்தை உள்ளடக்கிய இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில கடந்த 6ஆம் தேதி இதற்கான அமைச்சரவையும் இந்த டாப்ஸ் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில தற்போது நிதித்துறை செயலாளர் பெயர்ல தமிழ்நாடு அரசு இந்த அரசாணையை தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. பாலவேல், அபினேஷ், இப்ப ஜாக்டோஜியோ மாதிரியான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அடங்கிய அந்த சங்கங்களுடைய எதிர்பார்ப்பு இதற்கான அரசாணை வெளியிடணும், விரைவில் தேர்தலுக்கு முன்னதாக இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அந்த கோரிக்கையாக இருந்தது. இப்ப அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கு? ஜாக்டோஜியோ அதே போல போட்டோஜியோ ஆகிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அமைப்புகளுடைய மிகப்பெரிய கோரிக்கையே இந்த டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்துக்கான அரசாணையை வெளியிட வேண்டும் அப்படின்னு. அதே போல அரசாணையை மட்டுமில்லாமல் இந்த திட்டம் எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தேதியும் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில முதற்கட்டமாக டாப்ஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த டாப்ஸோட அரசாணையும் தற்போது வெளியிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபார்மேஷன் பண்ணி அதை எந்த தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்களோட இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த அரசாணை வெளியீடு அப்படிங்கிறது ஒரு முக்கிய நகர்வா பார்க்க வேண்டும். பாலவேல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி வந்த நிலையில உறுதியளிக்கப்பட்ட இந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இப்ப அரசாணையில ஏற்கனவே திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட அனைத்து அம்சங்களும் அரசாணையில் இடம்பெற்றிருக்கிறதா அபினேஷ்? ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை கடந்த 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அமலில் இருந்தது. இந்த நிலையில தான் பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இந்த புதிய டாப்ஸ் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. மிக முக்கியமாக மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதே போல 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியாளர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வும் அளிக்கப்படும். அதே போல ஓய்வூதியாளர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினருக்கு அவர் பெற்ற வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி செய்யும் பெறும் அனைத்து அலுவலருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். அதே போல அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறும்போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் உள்ளிட்டவையெல்லாம் மிக முக்கியமான சாராம்சமாக இருந்தது. மிக குறிப்பாக 6 சாராம்சம் அன்றைய தினம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த 6 அம்சங்களும் இடம்பெற்று அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. பாலவேல்.
அவினேஷ், இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் முன்வைத்த பல கோரிக்கைகள், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த பல அம்சங்கள் இந்த டாப்ஸ் திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட கூடுதலாகவும் சில அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் தரப்புல இவ்விஷயத்திற்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்னவா இருக்கு? பொறுத்தவரை கடந்த 2003 பிறகு பணிக்கு சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த சிபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஓய்வு திட்டம் தான் அமல்ல இருந்தது. அதனால அவர்களுக்கு பணிக்காலத்துக்கு பிறகு ஓய்வூதியம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த டாப்ஸை பொறுத்தவரை குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறத உறுதியளிக்கிறது. மேலும் ஒரு பணிக்காலத்தில் இறக்க நேரும் போது அவங்களுக்கு ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக 25 லட்சம் வரை அவங்களுக்கு தரத்துக்கான ஒரு வழிவகுக்கூடிய வகையில இந்த டாப்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அவங்க உறுதியளிச்சிருக்கனால இது அரசு ஊழியர்கள் அது மகிழ்ச்சியாக வரவேற்றிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இது எப்போது அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. இந்த நிலையில தான் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தற்போது. பாலவேல், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எனப்படும் டாப்ஸ் திட்டத்திற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. ஊழியர்கள் பெற்ற கடைசி மாத ஓய்வூதியத்தில் 50% ஓய்வூதியம் என்பது உட்பட பல்வேறு அம்சங்கள் அடங்கிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. திட்டத்திற்கு ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் இதற்கான அரசாணையை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய அம்சங்களையும் அதைவிட கூடுதலாக சில அம்சங்களையும் கொண்ட இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் என்பது தமிழ்நாடு அமைச்சரவையில் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியம் என்பது உட்பட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினருக்கு ஓய்வூதியத்தில் 60% வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட அம்சங்களும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த திட்டத்திற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு தியாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது டாப்ஸ் திட்டத்திற்கு, எப்படி பார்க்கிறீங்க? மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. இது ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது பெருத்த நம்பிக்கை அரசு ஆசிரியருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு அடி எடுத்து வச்சானா அது முடிக்காம விட மாட்டார். அடிப்படையில அதுல முக்கியமாக கிட்டத்தட்ட 6.5 லட்சம் அரசு ஊழியர் சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர்களுக்கு பெருத்த நிம்மதி வந்திருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கான போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலம், 2004 ஆரம்பிச்ச போராட்டம் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடித்து வைத்திருக்கிறார். அதுல கூட சில பங்களிப்பு நாங்க கொடுக்கிற மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே அடுத்தடுத்த கட்டமாக 22 காலமாக ஓடாத வண்டியை ஓட வைத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வருங்காலங்களில் அடுத்தடுத்து இந்த சின்ன சின்ன விஷயங்களும் படிப்படியாக அதை செய்வார் என்ற நம்பிக்கை இதன் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே செய்தி அறிக்கையில கம்யூட்டேஷனை பத்தி பேசாம இருந்தாங்க. கொஞ்சம் பேர் இதுவே பெட்டர்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே இதுல வரவேற்பத்தக்க செய்தியா நாங்க பாக்குறோம். உண்மையாக முதலமைச்சர் இனிப்பு வழங்கி எங்களை மகிழ்வித்தார் தலைமை செயலகத்துல. மேலும் கூடுதல் இனிப்பை இந்த ஆணையின் மூலமாக சேர்த்திருக்கிறார். உள்ளபடியே ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர் இனத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு தியாகராஜன், இப்ப ஜனவரி 1ஆம் தேதியிட்டு இந்த அரசாணை அமலுக்கு வந்திருப்பதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஊழியர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவார்கள் எதிர்பார்க்கலாம்? இந்த ஜனவரியில ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் இந்த ஜனவரிக்குள்ள ஓய்வு பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க. 2004 இருந்து அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. இந்த ஜனவரிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பேர் இந்த ஆண்டு ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசுறாங்க. அவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக தான் இப்ப நம்ம பாக்குறோம். கொஞ்சம் பேர் லைட்டா கொஞ்சம் குழம்பு இருந்தாங்க. அதாவது எதிர் முகாமில இருந்து வந்தக்கூடிய செய்திகள்லாம் சில தவறான புள்ளி விவரங்களோட, அதாவது அவங்களுடைய லம்சம் அமௌண்ட்டை மட்டும் அதிகரித்து காட்டி அவருடைய ஊதியம் அதிகரித்து காட்டாம ரைட் ஹேண்ட் சைட்ல அதிகரித்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல குறைச்சி காட்டி மக்களை குழப்பதுனால கொஞ்சம் பேர் குழம்பி இருந்தது காரணத்தினால இந்த ஆப்ஷன் என்ற அறிவிப்பும் கொடுத்ததுனால அவங்களுக்கு எந்த வித குழப்பமும் இருக்காது. எல்லாருமே
இந்த டேப்ஸ் வந்து ஏத்துப்பாங்க. இப்போ டேப்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் டேப்ஸுக்கும் இடையே ஒரே ஒரு புள்ளி 10% நாங்க செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. வருங்காலங்களில் அதுவே படிப்படியாக நாங்க 10% செலுத்ததிலிருந்து ஓய்வு பெறும்போது அதிலிருந்து ஒரு சில தொகைகள் திரும்ப பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும். 22 ஆண்டுகாலம் போராடி ஓய்வு பலனை பெற்றிருக்கக்கூடிய இந்த அமைப்பு நிச்சயமாக படிப்படியாக இவர்களே மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இவர்களிடமே நாங்கள் இதை கோரிக்கை வைத்து முதல் ஆண்டுகளில் ஒரு 5% பெறுவதாகவும் அடுத்த கட்டமாக படிப்படியாக இது வருங்காலங்களில் இது சரி செய்யப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் அது பழைய ஓய்வூதிய திட்டமாக இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஜாக்டோ ஜியோ பெரம்பு தொடர்ந்து எடுக்கும். மிக்க நன்றி திரு தியாகராஜன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில்